வணக்கம். செய்திகளோடு மீண்டும் சந்திக்கின்றோம். நேற்றைய நாள் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தான் இலங்கை முழுவதும் பேசப்படுகின்றது. பல பேரும் இது பற்றி இருக்கிற விடயங்களை அவதானிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தோடு தொடர்பட்ட சந்தேக நபர் உள்ளிட்ட 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெண் ஒருவர் தேடப்பட்டு வருகின்றார். இந்த கைது நடவடிக்கை இடம்பெறுகின்ற இந்த சூழ்நிலையில நிறைய திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் வெளியாகின்றது குறித்த சந்தேக நபர் தொடர்பாக. ஆரம்பத்தில் அதாவது இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெறுகிறது. அதை தொடர்ந்து நாடு முழுவதும் இது பற்றி இருக்கிற செய்திகள் பரவ ஆரம்பிக்கின்றது. காவல்துறையினர் அவரை தேடுகின்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்ற சூழ்நிலையில அவர் நாட்டை விட்டு தப்பி செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்கின்ற நேரம் தகவல் அறிந்த போலீசார் அங்கு சென்று அவரை கைது செய்திருந்தார்கள். கைது நடவடிக்கையின் போது மிக சாந்தமாக வழமையாக இப்படியான ஒரு குற்ற பின்னணியில ஒருவர் ஈடுபட்டிருந்தார் என்றால் அதை போலீசார் கைது செய்கின்ற நேரம் அப்படியான நடவடிக்கைகள் அங்கு இருக்கும் அப்படின்ற விடயம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் இந்த காணொலிகளை அவதானிக்கின்ற நேரம் கொஞ்சம் விசித்திரமாக இருந்தது. அதே நேரம் இவ்வளவு வேகமாக ஒரு குற்ற பின்னணி இருக்கின்ற நபர் கைது செய்யப்படுவது என்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது. கண்டிப்பாக இது பாராட்டப்பட வேண்டிய விடயம். அதே நேரத்துல இந்த குற்ற பின்னணி சார்ந்து கைது செய்யப்பட்டிருக்கின்ற குறித்த நபர் ஆரம்பத்துல தன்னை ஒரு இஸ்லாமியர் போல அடையாளப்படுத்தி இருந்தார். அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதுக்கு பிற்பட்ட நாட்கள்ல நிமிடங்கள்ல ஒரு சில வனத்தாளங்கள்ல அவருடைய பெயர் வெளிவந்திருந்தது, அவருடைய உண்மையான பெயர். இதே தருணத்துல இந்த கைது செய்யப்பட்டிருக்கின்ற குறித்த சந்தேக நபர் பாதுகாப்பு துறையில கடமையாற்றி இருக்கின்றவர், இலங்கை பாதுகாப்பு துறையில கடமையாற்றி இருக்கின்றார் என்ற விடயமும் இதற்கு முன்பாக இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்ற 7 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள்ல இவர் தொடர்பு பட்டிருக்கிறார். இவர் அதனை மேற்கொண்டிருக்கிறார். ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம், டிசம்பர் மாதம் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் என்று 7 கொலைகளை செய்திருக்கின்ற ஒரு நபர் தான் கைது செய்யப்பட்டிருப்பதாக இப்போது அறிய முடிந்திருக்கிறது. இதுல முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் இந்த கைதுகள் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை மேற்கொள்வதற்காக அவருக்கு பணம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக நேற்றைய நாள் இடம்பெற்றிருக்கின்ற இந்த சம்பவத்துக்காக அவருக்கு 1.5 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாகவும் 2 லட்சம் ரூபாய் ஆரம்பத்தில் இவர் தொகையாக பெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கொலை சார்ந்திருக்கின்ற விடயங்களை திட்டமிட்டு வெளிநாட்டில இருந்து இவருக்கு வந்திருக்கின்ற இந்த விடயத்தை செய்வதற்காக பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை இங்கிருக்கக்கூடிய ஒரு சிலர் இயக்கியதாக சொல்லப்படுகிறது. இவருடைய கைது நடவடிக்கைக்கு பின்பாக மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட நேரத்தில் தான் வெளிநாட்டில இருந்து இவருக்கு பணம் வந்திருக்கின்ற விடயங்கள் தெரிய வந்திருக்கின்றது. அதே நேரம் நீதிமன்றத்திலிருந்து தப்பிச் செல்வதற்காக இவருக்கு உதவி செய்த அந்த வாகனத்தினுடைய சாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே தருணத்துல இந்த சம்பவத்தோட ஆரம்பத்திலே இந்த செய்திகள்ல நேற்றைய நாள் நாங்க உங்களுக்காக சொல்லியிருந்தோம். ஒரு பெண் ஒருவரும் இந்த கொலை சம்பவத்துல தொடர்பு பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. எனவே அந்த குறித்த பெண் சார்ந்திருக்கின்ற விஷயங்கள்ல இப்போது கவனம் செலுத்தப்படுகின்றது. இந்த பெண்ணை அடையாளம் காண்பீர்களாக இருந்தால், சுபந்து என்று அழைக்கக்கூடிய இந்த பெண் அடையாளம் காண்பீர்களாக இருந்தால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்குகள் என்று சொல்லி ஒரு அறிவிப்பு காவல்துறையினரால் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய கொலை பின்னணியில் இருக்கக்கூடிய நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது முக்கியம். ஒரு பக்கம் இந்த கைது இடம்பெறுகிறது, இன்னொரு பக்கம் சமூக வலைதளங்களை பார்க்கின்ற நேரத்துல குறித்த சந்தேக நபரை பிரபல்யப்படுத்துவது போல இல்லாவிட்டால் அவரை கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கக்கூடிய அளவிலான பகிர்வுகள் என்பது, புகைப்படங்கள் என்பது, காணொளிகள் என்பது சமூக வலைதளங்களில் வெளியாகுவதை பார்க்கின்ற நேரம் உங்களுடைய சமூகம் எதை கொண்டாட ஆரம்பித்திருக்கின்றது? மக்கள், மனிதர்கள் குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்களை கொண்டாட ஆரம்பித்திருக்கின்றார்களா? இவர் ஒருவேளை கொலை செய்தவர் நல்லவராக இல்லை என்றபடினால் இப்படி செய்கின்றார்களா என்பது இருந்தாலும் கூட ஒரு கொலை இடம்பெற்றிருக்கிறது. இதுக்கு முன்பாக அவர் பல கொலைகளை செய்திருக்கிறார். அப்படி கொலை செய்திருக்கின்ற ஒரு நபர் அந்த நபரை சமூக ஊடகங்கள்ல ஒரு ஹீரோவாக பிரதிபலிக்கக்கூடிய செயற்பாடு என்பது அரங்கேறுகின்ற நேரம் எதையெல்லாம் ட்ரெண்ட் செய்வது என்பது தெரியாம சில சமூகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மேற்கொள்ளக்கூடிய தவறான பிம்பம் எதிர்காலத்துல வரக்கூடியவர்களுக்கு இப்படியான வழிகாட்டல்களை மேற்கொள்ளும் அப்படின்ற விஷயத்தை தெளிவோடு பொறுப்புணர்வோடு செய்ய வேண்டிய தேவை அத்தனை பேருக்கும் இருக்கு அப்படின்ற விடயத்தை இந்த தருணத்துல நினைவுபடுத்துகின்றோம். அதே நேரம் தொடர்ச்சியான விசாரணைகள் என்பது இவரிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இவருக்கு யார் இந்த கொலையை செய்வதற்கான ஆர்டர் கொடுத்தார்களோ அவர்களை கைது செய்வதற்காக நடவடிக்கைகள் என்பது தொடர்ச்சியாக வருகின்ற நாட்களில் மேற்கொள்ளப்படும். அதே நேரம் அவரிடம் தீவிர விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்ற விடயத்தை இந்த தருணத்தில் நினைவுபடுத்துகின்றோம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை நாடாளுமன்றத்துக்குள்ள கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. நீங்கள் அறிந்த விஷயம், இந்த நடந்து முடிந்திருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய வாக்குகளை அந்த கட்சி பெறவில்லை, ரணில் விக்ரமசிங்கவுக்கும் கிடைக்கவில்லை.
இந்த சூழ்நிலையில அவரை தேசிய பட்டியலில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டது. தேர்தல் நிறைவடைந்ததுக்கு பிறகு நான் இந்த அரசியலுக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அரசியல் நிகழ்வுகள் பலவற்றில் கலந்து கொண்டிருந்தார். அதே போல தற்போது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்களோடு சஜித் பிரேமதாசனுடைய கட்சியோடு கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில புதிய ஜனநாயக முன்னணியில இருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி விலக போவதாகவும் அந்த வெற்றிடத்துக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்களை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் இப்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தென்னிலங்கை ஊடகங்கள் மூலமாக அறிய முடிந்திருக்கிறது. அதே நேரம் அதற்கு பிற்பாடு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பல நபர்கள் ரணில் விக்ரமசிங்கவுடைய பக்கம், அதாவது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக சாய இருப்பதாகவும் அறிய முடிந்திருக்கின்றது. எனவே இந்த விஷயங்களை அவதானிக்கின்ற நேரம் அரசியல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை இல்லாவிட்டால் அரசியல சில குளறுபடிகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இனி வருகின்ற நாட்களையும் இருக்கு. அதே நேரத்துல என்னதான் நாங்கள் ரணில் விக்ரமசிங்க சார்ந்திருக்கிற விஷயங்களை சொன்னாலும் கூட ஒரு கட்டத்துல பார்க்கின்ற நேரம் நாட்டுடைய பொருளாதாரம் சார்ந்திருக்கின்ற விஷயங்கள்ல ஆரம்ப கட்டத்தில் அவர் செய்திருக்கக்கூடிய சில மாற்றங்கள் என்பது இப்ப இருக்கின்ற பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய வேலை சேர்த்திருக்கிறது. அதே நேரம் தற்போது இருக்கின்ற அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கைகள், ரணில் விக்ரமசிங்க சர்வதேச நாணய நிதியத்தோடு என்னென்ன ஒப்பந்தங்களை போட்டாரோ அந்த ஒப்பந்தங்களை தான் பின்பற்றி வருகிறது. ரணில் செய்த கோட்பாடுகளை தான் நாடாளுமன்றத்திலும் சரி வெளியிலும் சரி தற்போதைய அரசாங்கம் பின்பற்றி வருகிறது என்று நிறைய விமர்சனங்களும் தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கின்ற சூழ்நிலையில ரணில் விக்ரமசிங்க ஒருவேளை நாடாளுமன்றத்துக்குள்ள பிரவேசிப்பாராக இருந்தால் அரசியல் சார்ந்திருக்கிற விஷயங்கள்ல எவ்வாறான மாற்றங்கள் நிகழும், இல்லாவிட்டால் பொருளாதாரம் சார்ந்திருக்கிற விடயங்கள்ல தற்போதைய வரவு செலவு திட்டம் சார்ந்திருக்கிற விஷயங்கள்ல ஏதேனும் ஒரு மிகப்பெரிய இல்லாவிட்டால் ஏதேனும் ஒரு சிறிய அளவான ஒரு மாற்றத்தையோ இல்லாவிட்டால் கேள்விகளையோ எழுப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே ரணில் விக்ரமசிங்கவுடைய இந்த நாடாளுமன்ற வருகை எப்போது இடம்பெற போகிறது என்று பற்றி துல்லியமான விடயங்கள் வெளிவரவில்லை. ஆனால் அந்த பதவியில் இருந்து ஒருவர் நீக்கப்படுகின்ற விலக்கப்படுகின்ற அவர் பதவி விலகின்ற சம்பவத்தில் கண்டிப்பாக தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக ரணில் விக்ரமசிங்க தான் வருவார் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இலங்கையினுடைய நாடாளுமன்றத்துல இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதங்கள் இடம்பெற்று வருகின்றது. விவாதங்களுக்கு நடையிலே தேவையில்லாத சில கருத்து பரிமாற்றங்களும் உரைகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இதையெல்லாம் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். காரணமே இல்லாமல் சில விஷயங்கள் பகிரப்படுகிறது. ஏன் என்பது குழப்பமாக இருக்கிற சூழ்நிலையிலும் வரவு செலவு திட்டம் சார்ந்து அரசியல் ஆய்வாளர்களும் சரி பொருளாதாரம் சார்ந்திருக்கிற நிபுணர்களும் பல கருத்துக்களை சொல்கின்றார்கள். இதுல நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் தற்போது இருக்கின்ற வரவு செலவு திட்டம் என்பது இந்த நாட்டினுடைய வறுமையை போக்குவதற்கான வரவு செலவு திட்டமே தவிர நாட்டிற்கு வருமானத்தை எப்படி அதிகரிப்பதற்கான வரவு செலவு திட்டம் கிடையாது என்பதாக கருத்துக்கள் வெளியாகின்றது. அதே நேரம் வடக்கு மாகாணத்துக்கு இந்த முறை நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது, பாராட்டக்கூடிய விடயமாக பார்க்கப்பட்டாலும் கிழக்கு மாகாணத்துக்கு எந்த விதமான நிதிகளும் ஒதுக்கப்படவில்லை. இந்த விஷயம் கிழக்கு மாகாணத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்கின்ற நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். அது என்ன, இலங்கையில கிழக்கு மாகாணம் என்று இருக்கக்கூடிய ஒரு இடமே ஞாபகத்துக்கு வரவில்லை அரசாங்கத்துக்கு. அது ஏன் கிழக்கு மாகாணத்தை மட்டும் அயல் நாட்டிடம் ஒப்படைக்கின்றீர்கள் எங்களுடைய அபிவிருத்திக்கே, ஏன் நீங்கள் கிழக்கு மாகாணத்துக்கு எந்த அபிவிருத்தி திட்டங்களையும் ஒதுக்கவில்லை என்று பல கேள்விகளை எழுப்புகின்றார்கள். அதே நேரம் தற்போது கொண்டு வந்திருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டங்கள வருமானத்தை அதிகரிப்பதற்கான வழிமுறைகளை காணவில்லை என்பதாகவும் சில கேள்விகளும் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே நேரம் இன்னொரு பக்கமாக இலங்கை நாடாளுமன்றத்துல இந்த பாதுகாப்பு சார்ந்திருக்கின்ற பிரச்சனைகள், அதாவது நீதிமன்றத்துக்குள்ள ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றதல்லவா. எனவே இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் 2 துப்பாக்கி சூட்டு சம்பவம் நேற்று நாள் இடம்பெற்றிருந்தது. இந்த 2 துப்பாக்கி சூட்டு சம்பவத்துல நேற்று நாளை பொறுத்தவரையில இடம்பெற்றது. அதுல ஒரு தந்தையும் அவருடைய 2 குழந்தைகளும் பலியாகி இருந்தார்கள். அதே நேரம் இந்த கொலை நீதிமன்றத்துக்கு முன்பாக இடம்பெற்றிருந்த ஒரு கொலை. இந்த விஷயங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டி நாட்டினுடைய பாதுகாப்பு சார்ந்து கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாட்டில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கு பிற்பாடு நீதிமன்றங்கள்ல பலத்த பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த சம்பவம் தொடர்பாகவும் இதுக்கு முன்பாக நான் சொல்லியிருந்த விஷயங்கள் சார்ந்து இந்த நீதிமன்றத்தில் தாக்குதல் நடத்தியிருக்கு, துப்பாக்கிச்சூட்டு நடத்தியிருப்பவர் பற்றி சமூக ஊடகங்களில் பேசப்படுகின்ற விஷயங்களை பற்றியெல்லாம் நீங்க எப்படி பார்க்கின்றீர்கள் என்பதாக மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளை நாள் செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.